அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நஸ்ரியா மற்றும் பசில் ஜோசப் ரெண்டு பேருமே சேர்ந்து நடித்த சூக்ஷமத் தர்ஷினி அப்படிங்கிற மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது ஒரு மலையாள மூவியில் ரொம்பவுமே ஹிட் அடித்த படம். அந்த மூவியை பற்றி பார்த்துருவோம் வாங்க. சரி, ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? ஓப்பனிங் சீனில் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஹீரோயினான நர்சரியா வந்து ஒரு ரெஸ்யூமை ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க ஒரு ஜாப் தேடுறவங்களாக வந்து காட்டப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறமேல பார்த்திங்க அப்படின்னா, ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கும்போதே வெளியே வந்து ஒரு கார் வந்து சத்தம் போடுது. அது என்னென்னு போய் பார்க்குறாங்க. அது அவங்க காரை வந்து யாரோ இடிச்சிட்டு வந்து போயிருக்காங்க. அந்த இடித்ததுக்கான ஒரு ரீசனை வந்து ஃபைனல் ஷாட்டில் வச்சுருக்காங்க. நான் ஃபைனலாக வந்து அதை சொல்கிறேன். சரி, ஓகே. அடுத்தது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, அது முடித்த உடனே கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரும்போது புதுசாக பக்கத்து வீட்டில் வந்து யாரோ குடி வர மாதிரி தெரியுது. அதை பற்றி டிஸ்கஷன் பண்ணுறாங்க எல்லாமே. ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்க எல்லா நியர்பை ஹோம்ஸில் இருக்க எல்லா லேடிஸுமே சேர்ந்து ஒரு குரூப் ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த குரூப்பை வச்சு தான் வந்து இன்ட்ரடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த குரூப்பில் எல்லாருமே ஷேர் பண்ணிக்கிறாங்க. யார் என்ன அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிக்கிறாங்க. அப்படி வரவர் தான் அந்த ஜோசப் அப்படிங்கிறவர் வந்து வராரு. அவரோட பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெலைன் அப்படிங்கிற ஒரு பேரில் வந்து வராரு. சரி, ஓகே. இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து வரல. அவர் சின்ன வயசுலேருந்தே அங்கே தான் இருந்திருக்காரு. அப்போ வெளியே வேறு இடத்துக்கு போனால் அவங்களுக்கு ஒரு அக்கா இருக்கிறதாகவும் அவங்க வந்து நியூசிலாந்தில் இருக்கிறதாகவும் பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறமேல பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான் பெரிய வயசு ஆனதுக்கப்புறமேல வராங்க. பக்கத்தில் வந்து அவர் வந்து ஜோசப்புங்கிற கேரக்டர் வந்து எல்லாருமே வந்து மிங்கில் ட்ரை பண்ணுறாரு. அந்த ட்ரை பண்ணும்போது எல்லார்ட்டையும் பேச்சு கொடுக்குறாரு. யார் எப்போ அவைலபிளாக இருப்பாங்க, என்னென்ன வேலை செய்கிறாங்க, யார் யாருக்கு என்னென்ன பிடிக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறமேல திடீர்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு குச்சி எடுத்துகிட்டு போய் ஒரு ரெட் கலர் துணியை கட்டி ஒரு நிறைய இடத்துல வந்து நட்டு வைக்கிறாரு. நட்டு வச்சுட்டு நாலா பக்கமும் இருந்து பார்க்குறாரு. யாருக்காச்சும் தெரியுதா, எங்கே இருந்தாலும் தெரியுதா அப்படின்ட்டு. அப்படி பார்க்கும்பொழுது நம்மளுக்குமே ஒரு சந்தேகம் வருது, இவர் எதுக்காக இப்படி பண்ணுறாரு அப்படின்ட்டு. அதுக்கப்புறமேல பார்த்திங்க அப்படின்னா பக்கத்து வீட்டான நர்சரியாவுக்கு வந்து ஒரே வந்து ஈகராக இருக்குது. என்ன அப்படின்னா, இவர் ஏதோ பண்ணுறாரு. அவங்களுக்கு வந்து ஒரு ஆர்வமுள்ள பெண்ணாக காட்டியிருக்காங்க. என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து எப்போயுமே வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்க அப்படின்னா அவங்க அம்மா கேரக்டர் வந்து காட்டுறாங்க. அவங்க அம்மா கேரக்டர் வந்து ஒரு மறதி கேரக்டர் அப்படிங்கிறத வந்து பின்னாடி தெரிய வருது. அது எப்படி அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் வந்து எல்லாருமே மிங்கிளாயிடுறாங்க. அதுக்கப்புறமேல பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு 2 பேர் கூட சேர்ந்து ஒரு பிளான் போடுறாரு. அந்த பிளான் எதுக்காக போகிறாரு அப்படிங்கிறத நோக்கி தான் அப்படியே கதை நகர்ந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கடையில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு உடும்பை பிடிச்சிட்டு வந்து எல்லாருக்கும் கறி சமைச்சு தராரு. அது உடும்புன்னு சொல்லாமல் எல்லாரையும் திங்க வைக்கிறாரு. ஒரு டிஸ்கஷன் வந்து பாய்ஸ் கேங்குக்குள்ளே போகுது. அதுக்கப்புறமேல ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு இன்டர்வியூ வந்து நர்சரியா அட்டன் பண்ணியிருந்தாங்க. அந்த இன்டர்வியூ வந்து நீங்கள் டெக்னிக்கல் ரவுண்டு கிளியர் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு வந்து மேனேஜர் ரவுண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேல அதை ஒரு போட்டி புறமா இருக்கும் இல்லையா கேர்ள்ஸ்குள்ளே. ஃபஸ்ட்டு வந்து ஆல்ரெடி வந்து ஒரு பொண்ணு வந்து போஸ்ட் போட்டுறாங்க, எனக்கு வந்து டெக்னிக்கல் ரவுண்டு கிளியர் ஆகிடுச்சு அப்படின்ட்டு. அதுக்கு நர்சரியாவும் எனக்கும் கிளியர் ஆகிடுச்சு, அதுக்காக நான் வந்து ட்ரீட் தர போகிறேன், எங்கள் வெட்டிங் ஆனிவர்சரியாக கிராண்டாக பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுறாங்க. அந்த வெட்டிங் ஆனிவர்சரியை வந்து கிராண்டாக பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்டான ஆண்டனி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அந்த ஆண்டனிகிட்ட வந்து இந்த மாதிரி கிராண்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கிடையில் வந்து ஆண்டனிக்கு ஆஃபீஸில் வந்து ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க. ப்ரொமோஷனோடு சேர்த்து வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், ஐ திங்க் வெஸ்ட் பெங்கால்னு நினைக்கிறேன், வெஸ்ட் பெங்காலில் ஒரு இடத்துக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்டை வந்து ப்ரொமோஷன் கொடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவரும் வந்து ஒய்ஃப்கிட்ட வந்து சொல்கிறாங்க, ஒரு நீச்சல் குளத்தில் வந்து அவங்க பொண்ணுக்கு வந்து ஸ்விம்மிங் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நர்சரியா வந்து எனக்கு வந்து இன்டர்வியூ கிளியர் ஆகிடுச்சு, எனக்கு ஃபைனல் ரவுண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்குமே ப்ரொமோஷன் கிடச்சிருச்சு, ஆனால் வந்து இங்கே இல்லை, நான் வெஸ்ட் பெங்கால் போகணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காரு. சரி, இது இப்படியோ நீ வெட்டிங் அரேஞ்ச் பண்ணுறது ஓகே தான், எல்லாத்துக்கும் ஒரு ட்ரீட் கொடுத்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்டும் சொல்கிறாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வீட்டுக்கு கிளம்பி வராங்க. இதுக்கடையில் பார்த்திங்க அப்படின்னா ஜோசப் வந்து பக்கத்து வீட்டில் ஒரு சிங்கிள் பேரண்ட் இருக்கார். அந்த பெண் கூட வந்து ரொம்பவுமே நெருக்கமாக பழகிறாரு. சொல்லப்போனால் அவர் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து ரொம்பவுமே நெருக்கமாக பழகி பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் எதுக்காக பேசுகிறாரு, இதெல்லாம் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறது ரொம்பவுமே மர்மமாகவே இருக்குது. அதுக்கப்புறமேல பார்த்திங்க அப்படின்னா அந்த வெட்டிங் இன்விடேஷன் வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி பக்கத்து வீட்டில் இருக்க அவங்க
நஸ்ரியா கேரக்டர் பேர் வந்து பிரியான்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்களோட ஒரிஜினல் பேர் வந்து தர்ஷினி. சரி, ஓகே, அவங்களுக்கு வந்து வெட்டிங் ஆனிவர்சரி வந்து கிராண்டாக பண்ணுறாங்க, ஸோ அதனால் இன்வைட் பண்ணியிருக்காங்க எல்லாத்தையும் அப்படின்ட்டு. அதுக்கு வந்து ஜோசப் சொல்கிறாரு, அப்போ நானும் வரலாமா அப்படின்னு கேட்கும்போது, எல்லோரையும் தான் இன்வைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே, இதெல்லாமே அப்படியே வந்து கடந்து போய்கிட்டே இருக்குது. இது போகிற கேப்பில் வந்து அவங்க வெட்டிங் ஆனிவர்சரி நடக்குது. அதுக்கு முன்னாடியே வந்து ஜோசப் வந்து ஒரு பிளான் பண்ணி வச்சுட்டு போகிறாரு வீட்டில். அந்த பிளான் வந்து கரெக்டாக வந்து எக்ஸிக்யூட்டும் ஆகுது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா வீடு வந்து தீப்பிடிச்சி எரியுது. எரிச்சதுக்கப்புறமேலு எல்லாருமே அலறடிச்சுட்டு ஒடியாராங்க. ஒடியாந்து பார்த்தா அவங்க அம்மா வந்து காணோம். அவங்க அம்மா காணோம் உடனே எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க, எங்கே போனாங்க அப்படின்ட்டு. அப்போ தான் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எங்கள் அம்மாவுக்கு வந்து மறதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட சொல்கிறாரு. இது எல்லாருக்குமே ஷாக் ஆயிருந்துச்சு. இத்தனை நாளாக இது சொல்லவே இல்லையே, என்ன திடீர்னு போலீஸ்கிட்ட வந்து இது சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. முக்கியமாக நஸ்ரியாக்கெல்லாம் பயங்கரமாக ஷாக் ஆகிடுச்சு. அதில் இருந்தால் நஸ்ரியாவுக்கு வந்து ஒரு டவுட் வரவே ஆரம்பிச்சிச்சு. அவரை டீப்லி வாட்ச் பண்ண ஆரம்பித்தாங்க. ஏன் அப்படின்னா அவங்க ஒரு துருன்னு யார் சொன்னாலும் கேட்காம அவங்களுக்கு ஒரு மைண்ட் செட் தோணும். அதை வந்து ரொம்பவுமே டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க, எல்லாத்தையுமே ஆராய்ஞ்சு தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த கதை வந்து ஆரம்பிக்குது. ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஒரு அடுத்து என்ன அப்படிங்கிறத நோக்கி கதை போய்கிட்டு இருக்கு. நஸ்ரியா வந்து எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணுறாங்க. இதுக்கடையில் திருப்பி அவங்க அம்மா கிடச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. வந்ததுக்கப்புறமேலு ஊர்லேருந்து அவங்க அக்கா வர்றதா வந்து இன்ஃபர்மேஷன் வருது. எதுக்காக அவங்க அக்கா வராங்க அப்படின்னா, அவங்க அம்மா தொலைஞ்சு போயிட்டதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அது எப்படி இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நியூசிலாண்ட்லேருந்து அவங்க அக்கா வராங்க. அவங்க அக்கா வந்ததுக்கப்புறமேலு இந்த மாதிரிலாம் இருக்குது, இந்த மாதிரிலாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சீனாக வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறமேலு அவங்க வந்து பக்கத்தில் இருக்க நஸ்ரியாக்கிட்ட வந்து பேச ட்ரை பண்ணுறாங்க. நாங்களும் வந்து வெளிநாட்டில் செட்டில் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, உங்கள் நம்பர் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சை போட்டு நஸ்ரியா வந்து நம்பரை வாங்கி வச்சுக்கிறாங்க. இதெல்லாமே அவங்க வந்து ஒரு இனோவேட்டிவாக பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வீட்லேயுமே ஒருத்தவங்க இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் திங்க் பண்ணுறதுக்கு தோணும். ஸோ அந்த மாதிரி யோசிச்சுட்டே இருக்காங்க, என்னவாக இருக்கும், ஏன் இப்படி பண்ணுறான் அப்படின்ட்டு. அவங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக தெரியுது அவங்க அம்மாவுக்கு வந்து மறதி இல்லைன்ட்டு. ஏன் அப்படின்னா அவங்க வந்து டீப்பாக ஒரு 2 நாள் வந்து டீப்பாக வாட்ச் பண்ணியிருக்காங்க. எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணுறவங்க எப்படி மறதியில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணுறாங்க. திரும்பியுமே என்ன நடக்குது அப்படின்னா, திரும்பியுமே அவங்க அம்மா வந்து காணாமல் போயிடுறாங்க. இது எல்லாருக்குமே பயங்கர ஷாக்காக இருக்குது. என்னடா இது, மறுபடியும் காணாமல் போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே டீப்பாக தேட ஆரம்பிக்கிறாங்க. தேட ஆரம்பிக்கும் போது எங்கேயுமே அவங்க வந்து தென்படலை. ஜபாலாம் வந்து நடத்துகிறாங்க. அவங்க அக்கா வந்து சரி நான் கிளம்புறேன், நீயே பார்த்துக்கோ. இந்த கேப்பில் வந்து லேண்டு வந்து விற்கிறதுக்கு வந்து புரோக்கர் கூப்பிட்டு வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே பேசி முடிச்சுட்டு அவங்க அக்கா நான் நியூசிலாந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கிளம்புனதுக்கப்புறமேலு எல்லாருமே பாய் சொல்லிட்டு வழி அனுப்பிச்சி விட்றாங்க. நஸ்ரியாவுக்கு வந்து ஒரு சந்தேகமாக வந்து தொத்திக்கிட்டே இருக்குது. எப்படி காணாமல் போவாங்க, அவங்க அம்மா வீட்டில் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடெல்லாம் ஏறி சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு கூட ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்து வீட்டில் இருக்க 2 பேரையும் சேர்த்துட்டு சரி ஓகே நம்ம வீட்டில் போய் தேடி பார்க்கலாம் அப்படின்ட்டு போய் தேடி பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து எதுவுமே தென்படலை. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜன்னலில் இருந்து ஒரு எட்டி பார்ப்பாங்க. எட்டி பார்க்கும்போது உள்ளே இருக்கும் ரொம்பவுமே ஷாக் ஆயிடுவார். அவர் வந்து உள்ளே ஒரு மாஸ்க் போட்டுட்டு ஒரு லேபில் வந்து எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி இருக்கார். ஆக்சுவலாக இவங்க வெளியே இருந்து பார்க்கும்போது கண்ணாடியில் ஒன்றுமே தெரியாது, ஆனால் உள்ளே இருந்து பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் அவர் நஸ்ரியாவை பார்த்து ஃபோன் பண்ணி சொல்லிடுறாரு, இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து ஜன்னல் எட்டி பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவருமே கார் எடுத்துகிட்டு வந்து வேகமாக வந்து பார்க்கும் பொழுது இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே கொஞ்சம் ஹார்ஷாக பேசி அனுப்பிச்சிடுவார். எங்கள் அம்மா காணாமல் தான் ஒரிஜினலாகவே, இங்கெல்லாம் வந்து பார்க்குற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஹார்ஷாக பேசுகிறாரு. பேசின உடனே நஸ்ரியா ஹஸ்பண்ட் வந்து அதை பார்த்துட்டு இருந்திருக்காரு. பார்த்துட்டு இருந்தேன், இந்த மாதிரி நான் ஆல்ரெடி சொன்னேன்ல அவங்ககிட்ட, ஏன் அப்படி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கேட்குறாங்க. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நஸ்ரியா வந்து மழுப்ப ட்ரை பண்ணுறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து கோவமாக, நான் சொல்கிறத நீ நம்ப மாட்டேன், இப்போ எனக்கு தான் அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாரு. இது எல்லாமே கதை அப்படியே நகர்ந்துக்கிட்டே இருக்குது. இது எதுக்காக பண்ணுறாங்க,
ஒரு புரிதலே இல்லாமல் போய்கிட்டு இருக்கு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெடியாக மூவ் ஆகி போயிட்டு இருக்கும் பொழுது நஸ்ரியா வந்து ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, அவங்க ஜன்னல்ல இருந்து பார்க்கும்போது டக்குன்னு அவங்க அம்மா ஃபேஸ் வர மாதிரி தெரிஞ்சுச்சு. அவங்க வந்து அஸ்யூம் பண்ணிட்டாங்க, யார்ரா அது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா தானே அஸ்யூம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமேலு இன்னுமே தீவிரமாக வந்து சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சொல்லப்போனால் எல்லார்ட்டையுமே பேசுகிறாங்க, அவங்க அம்மாவை பார்த்தேன் நான் அப்படின்ட்டு. ஆனால் யாருமே நம்பலை. அவங்க அம்மா காணாமல் போயிட்டாங்க, இன்னும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை நான் பார்த்தேன், அவங்க தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஆணித்தனமாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேலு அவங்க அம்மா வந்து உள்ளே தான் இருக்காங்க, அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நிறையா பிளான்ஸை எல்லாமே வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. அது எல்லாமே எப்படி வந்து ஜோசப் வந்து தடுக்கிறாரு அப்படிங்கிறது தான் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காகவும் விறுவிறுப்பாகவும் போய்கிட்டு இருக்கு. பார்க்கும்பொழுது நம்ம கதை எதை நோக்கி போயிது தெரியலையே, ஏன் இப்படி பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு இருக்கும். ஆனால் கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்ம சர்ப்ரைஸாக ஒரு விஷயம் வந்து வச்சுருப்பாங்க. என்ன அப்படிங்கிறத ஃபைனலாக உங்களுக்கு சர்ப்ரைஸாக சொல்கிறேன். ஆக்சுவலாக ரொம்ப அப்படியே ஈகராக போய்கிட்டு இருக்கும்போது அவங்க கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரை அனுப்பி செக் பண்ண சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் போகும்போது உள்ளே ஒருத்தர் இருக்கார். அவங்க வந்து எல்லாமே க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க, வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணலாம், எல்லாத்துக்கும் சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஷிஃப்ட் பண்ணுறதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க 2 ஃப்ரெண்ட்ஸும் போய்ட்டு ஒருத்தவங்க காலிங் பெல் அடிச்சிட்ருக்காங்க, பின்னாடி போய்ட்டு செக் பண்ணிகிட்ருக்காங்க, புதுசாக பெயிண்ட் அடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு. அந்த பெயிண்ட் அடித்ததுக்கான ரீசன் என்னென்னா, அவங்க ப்ளட்டு வந்து லீக் ஆகிருந்துச்சு, அதனால தான் இந்த பெயிண்ட் அடிச்சிருந்தாங்க. இந்த ப்ளட்டு யார் தான் இருக்கும், அவங்க அம்மாவோட தான் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியெல்லாம் டவுட் வந்து நம்மளுக்கு கிரியேட் பண்ண தோணுது. அப்படியே கதை மூவ் ஆகிட்டே போயிட்டுருக்கும்போது அவங்க வந்து மெசேஜ் பண்ணுறாங்க, அவங்க நியூசிலாந்தில் இருக்க அக்காவுக்கு. நர்ஸியா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சில மெசேஜெல்லாம் பண்ணுறாங்க, அதுக்கு ரிப்ளை பண்ணுறாங்க, எல்லாமே போயிட்டுருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் வந்து கிடைக்கிது. என்ன அப்படின்னா, இவங்க ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறாங்க, நான் உங்களுக்கு கால் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மெலனிங்கிற அந்த ஜோசப்போட கையில் வந்து இருக்குது ஃபோனு, ஐஃபோனு. எப்பட்றா இவர் கைக்கு எப்பட்றா வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமேல தான் கதை கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்குது. என்ன ஆச்சு அப்படின்னா, கிளைமேக்ஸு ரொம்பவுமே தெளிவாக இருந்துச்சுன்னு சொன்னல. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ஹெட் யாருன்னா அவங்க அம்மா தான். எல்லாத்துக்கும் ஹெட் அவங்க அம்மா தான். என்ன ரீசன் அப்படின்னா, அவங்க அக்கா நியூசிலாந்தில் ஒரு லெஸ்பியனாக இருக்காங்க. அவங்க வந்து ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்ம பரம்பரைக்கே ரொம்ப அவமானம்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலியாக சேர்ந்து அவங்க அக்காவை கொல்றதுக்கு ஒரு சதி வேலை நடந்துட்டு இருந்துச்சு. அது வெளியில் பண்ணால் இதாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நேட்டிவ் பிளேஸான வீட்டுக்கே வந்து அந்த செயலை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு எல்லாமே ட்ரை பண்ணி எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா, அவங்க அக்காவோட ஃப்ரெண்டு, அதாவது அந்த லெஸ்பியன் கேரக்டர் இருக்காங்கள்ல, அவங்க அக்காவோட ஃப்ரெண்டு வந்து நான் இந்தியாவுக்கு வரேன், அவளை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஜோசப் வந்து என்ன சொல்லி வச்சுருக்காருன்னா, உன்னை பார்க்கவே விருப்பம் இல்லை, அவங்க வந்து வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. இல்லை நான் அவர் நேராக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அதை எப்படியோ அந்த கண்டுபிடிக்கிற சீனெல்லாம் பயங்கரமாக இருக்குது. என்ன அப்படின்னா, நஸ்ரியாவுக்கு வந்து இன்டர்வியூ காலில் இருக்கும். அந்த நேரத்தில் தான் இந்த 2 சீனுமே பேரலாக அப்படியே போய்கிட்டு இருக்கும். அவங்க ஃப்ரெண்டை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் டேஞ்சரில் இருக்கீங்கன்னு சொல்லி பயங்கரமாக வந்து நர்சரியா வந்து விறுவிறுப்பாக கொண்டு போயிட்டுருப்பாங்க. கடைசி அந்த ஒரு 10-15 நிமிஷம் பயங்கர பீக்கில் போய்கிட்டுருக்கும். விறுவிறுப்பாக ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கும். நர்சியா வந்து அந்த அவங்க ஃப்ரெண்டு பொண்ணை வந்து காப்பாற்றினாங்களா இல்லையா, கதை வந்து கடைசியில் எப்படி முடிஞ்சிச்சு, போலீஸ்கிட்ட அவங்க மாட்ட வச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறதெல்லாமே ரொம்பவுமே சூப்பராக வந்து எடுத்து காட்டியிருப்பாங்க. சூக்ஷ்ம தர்ஷினி அப்படிங்கிற படம் வந்து பயங்கரமாக ஹிட் அடிச்சிச்சுன்னு தான் சொல்லணும். கிளைமேக்ஸ் எல்லாமே அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா, சூக்ஷ்ம தர்ஷினி பயங்கரமாக ப்ரில்லியண்ட்டாக போலீஸ்கிட்ட எல்லாத்தையும் பிடிச்சி கொடுத்து அவங்களுக்கான பழைய வாழ்க்கையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த படத்தை பார்த்தோன்னே பயங்கரமாக இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்லோவாக போனாலும் கிளைமேக்ஸில் கொஞ்சம் விறுவிறுப்பாக போகிறதுனால இந்த படம் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். இந்த படத்தோட எக்ஸ்ப்ளனேஷன் இவ்வளோ தான். கிளைமேக்ஸை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தோட பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவியில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம். டாட்டா.